வெறும் 5 வருஷத்துல உங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோல சொல்லப்போற 5 ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. அது எந்த நம்பரா இருந்தாலும் சரி. 1,00,00,000 இருந்தாலும் சரி, 2,00,00,000 இருந்தாலும் சரி. நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர, அதாவது இந்த ஃபயர் நம்பர அச்சீவ் பண்ண முடியும். இவரு தான் கிராண்ட் செபாட்டியர். இவரோட லைஃப்ல இவர் ஒரு பெஸ்ட்டான ஜாப்ல இருந்தாரு. அப்ரைசல் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு பக்கம் லக்ஸூரியா செலவு பண்றது, ஃபிரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதுன்னு இருந்ததுனால, இவர் கையில சேவிங்ஸும் இல்ல. கடைசியா இவரு ஜாப்லயும் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டதுனால, ஜாப விட்டு இவர தூக்கிட்டாங்க. இப்படி இருந்த இவரோட லைஃப்ல சில ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணது மூலமா மட்டுமே $1,000,000 அதாவது இவரோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. இவரே எழுதின இந்த புக்கோட நேம் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ, நமக்கு கண்டிப்பா இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ல சொல்லியிருக்கிற இந்த 5 ஸ்டெப்ஸ மட்டும் நம்ம 5 வருஷம் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மளால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, இத சேலஞ்சா எடுத்துக்கிற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. வெல்கம் டூ அவர் சேனல் மைண்ட் டூ மில்லியன். ஸ்டெப் நம்பர் 1 பில்ட் ஸ்ட்ராங் மனி மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கோவா ட்ரிப் போறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவோம்? அந்த ட்ரிப்புக்கு எதுவுமே பிளான் பண்ணாம நம்ம போவோமா? கண்டிப்பா இல்ல. ஒரு ட்ரிப் போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஏ டூ இசட் பிளான் பண்ணுவோம் இல்லையா? இந்த ட்ரிப்ல என்னலாம் நடக்கும்? நம்ம எந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ண போறோம்? எந்த ஹோட்டல்ல எத்தன டிக்கெட் புக் பண்ணணும்? நம்ம எந்தெந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் போறோம்? எப்போ போறோம்? இதெல்லாம் போறதுக்கு நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ ஆகும்? அப்படின்னு ஏ டூ இசட் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். அதுவும் நம்ம ப்ரீ பிளான்டா பண்ணா மட்டும் தான் நம்மளோட அந்த ட்ரிப் அப்படிங்கிறது ஸ்மூத்தா போகும். சின்னதா இந்த ட்ரிப் போற விஷயத்துக்கே நம்ம இவ்ளோ பிளானிங் பண்றோம் அப்படின்னா, நாம பணம் சம்பாதிக்க போறோம். நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட பிளானிங் அப்படிங்கிறது எவ்வளவு டீப்பா இருக்கணும். அதுவும் இந்த விஷயத்துல வித்தவுட் பிளானிங் அண்ட் ரோட் மேப் எதுவுமே இல்லாம நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனச்சா, அது நம்மளோட ட்ரீம் நம்பர்ஸா மட்டும் தான் இருக்கும். இதுதான் இந்தியாவுல இருக்கிற மிடில் கிளாஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு. பணம் அப்படின்னு வந்துட்டாலே சேலரிய மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா நாம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு இந்த சேலரிய மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதுக்காக நெறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதும் இல்ல. கண்டிப்பா பணம் சம்பாதிக்கிறத நம்ம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணாலே போதும். நம்மளால இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்டின்னா, இந்த லைஃப் ஸ்டைல அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க எல்லாரும், முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மனி மைண்ட் செட்ட சரி பண்றது தான். நம்ம பட்ஜெட் போடணும். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வர எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகனாலும், அத எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். குறிப்பா சொல்லணும்னா, இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல நம்ம பேரண்ட்ஸ் போல நம்ம லைஃப் ஃபுல்லா சம்பாதிக்கணும் அப்டிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு 8 வருஷம், இல்ல ஒரு 10 வருஷம் நம்ம நல்லா சம்பாதிச்சாலே போதும். நாம அத மேனேஜ் பண்ணி, அந்த பணத்த நம்ம நல்லா குரோ பண்ணாலே போதும். நம்மளால இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்ணணும்னா, நமக்காக மனி மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த மனி மைண்ட் செட்ட எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்காக நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய உருவாக்க போறீங்க. அதுதான் ஸ்டெப் நம்பர் 2 வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க நெனைக்கலாம், நான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர செட் பண்ணி வச்சுட்டேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சம்மந்தமான புக், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். இது மூலமா நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆயிட முடியும். லைஃப்ல செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நெனைக்கலாம். ஆனா, அது டோட்டலி ராங். நாம எல்லாருமே நெனைக்கிற ஒரு விஷயம் தான் இது. நல்ல பணம் சம்பாதிச்சா நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம பணத்த கம்மியா சம்பாதிச்சாலும், அதுல பிரச்சனைங்கிறது கிடையாது. ஏன்னா, நம்ம நல்லா பணத்த மேனேஜ் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு தான் இந்த வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ண போறோம். இந்த வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, நீங்க உங்களோட சேலரி வந்ததும், உங்களோட இன்கம்ம 4 விதமா பிரிக்கணும். 4 விதமா பிரிச்சு, ஒவ்வொரு பக்கெட்லயும் நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இதுல நம்ம ஃபில் பண்ண போற ஃபர்ஸ்ட் பக்கெட் என்னன்னா, எசென்ஷியல் பக்கெட். இத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம அத்தியாவசியமான தேவைக்குன்னு ஒரு பணத்த எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த பக்கெட்ல போடப் போறோம். அதாவது இந்த பக்கெட்ல நாம ரென்ட்டுக்கான அமௌண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ்க்கான அமௌண்ட்ட தான் இந்த பக்கெட்ல ஃபில் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கெட்ட ஃபில் பண்ணாலே நீங்க அடுத்து 1 மந்த்துக்கான லைஃப நார்மலா லீட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட 60% சேலரிய இந்த பக்கெட்ல ஃபில் பண்ணி வச்சுக்கணும். 2வதா நம்ம பார்க்க போற பக்கெட் என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் குரோத் பக்கெட். நம்ம பணத்த சம்பாதிக்கிறோம். அந்த அந்த பணத்த சேவ் பண்ணி வச்சா மட்டும் போதாது. அந்த பணம் இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி தரணும். அப்டின்னா, நீங்க அந்த பணத்த இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்டா நான் சொன்ன இந்த இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் குரோத் பக்கெட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருந்தா, அந்த கடன அடைக்கிறதுக்கான பணத்தையும் உங்க சேலரில 20% குடுக்கணும். அதையும் கூட இந்த பக்கெட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ, நமக்கு சேலரிலருந்து 60% எசென்ஷியல் பக்கெட்ல போட்டோம். பேலன்ஸ் 20% எடுத்து நம்ம அந்த கடன் அடைக்க போறோம். இல்லன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். 3வது பக்கெட் என்னன்னா, எமர்ஜென்சி பக்கெட். இந்தியாவுல இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்டின்னா என்னன்னே தெரியாது. எமர்ஜென்சியான ஒரு சிச்சுவேஷன் வரப்போ நம்ம லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க சேலரி வர்றப்பவே இந்த பக்கெட்ல ஓரளவுக்கு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். மினிமம் நம்மளோட 10% அமௌண்ட்டயாச்சும் இந்த பக்கெட்ல போட்டே ஆகணும். அந்த பக்கெட் எப்ப நெறையும் அப்டின்னா, நம்ம 6 மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமோ, அப்பதான் அந்த பக்கெட் நெறஞ்சதா அர்த்தம். இப்போ மீதி 10% அமௌண்ட் நமக்கு மிச்சம் இருக்கும். நம்மளோட லைஃப் அப்டிங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல. இதுல நம்ம சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணா தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம லைஃப வாழ்றதுக்கான ஒரு என்ஜாய்மென்ட்டும் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்கம்ல பேலன்ஸ் இருக்கிற அந்த 10% எடுத்து, நாம புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு அத ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ஏதாவது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ அனுபவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப் போறது, வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட வெளிய போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி அந்த 10% அமௌண்ட்ட செலவு பண்ணலாம். ஸோ, இப்படி தான் நம்ம நம்மளோட மனி மைண்ட் செட்ட கிரியேட் பண்ண போறோம். சேலரி வந்ததும் அத 4ஆ பிரிச்சு, இந்த 4 பக்கெட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வரப்போறோம். கண்டிப்பா நம்ம சின்ன சேலரிலருந்து இத பண்றப்போ, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையறதுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். ஸ்டெப் நம்பர் 3 டைவர்சிஃபை யுவர் எர்னிங்ஸ். நீங்க ஒரு சைக்கிளோ, இல்ல டூ வீலரோ ஓட்டுறப்போ, வெறும் சிங்கிள் வீல் மட்டும் இருந்துச்சுன்னா, அத உங்களால ஓட்ட முடியுமா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் ஏன் நீங்க உங்களோட ஒரே ஒரு இன்கம்ம மட்டும் நம்பி இருக்கீங்க? ஸோ, நம்மளோட ஜாப் மட்டும் போதும், இல்ல ஒரே ஒரு இன்கம் மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்மளால இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ, நீங்க கம்பல்சரியா ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ உருவாக்கணும். அடிஷனலா ஒரு இன்கம் சோர்ஸ உருவாக்குறதுக்கு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லன்னா ஒரு புக் எழுதி அத ஆன்லைன்ல செல் பண்ணலாம். இல்லன்னா ஒரு ஆப்போ, இல்ல ப்ளாகோ கிரியேட் பண்ணலாம். ஆர் நீங்க பண்ற டிசைன ஆன்லைன்ல செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா, அத நீங்க ரென்ட்‌டுக்கு விட்டு ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு கத்துக் கொடுத்து, அத கோர்ஸா கிரியேட் பண்ணி, நீங்க பேசிவ் இன்கம் சோர்ஸ உருவாக்கலாம். இப்படி நீங்க ஏதோ ஒரு இன்கம்ம மட்டும் நம்பி இல்லாம, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒண்ண யூஸ் பண்ணி, நீங்க அடிஷனலா மந்த்லி 20-30K வரை ஏர்ன் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4 இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி யூசிங் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்துல நம்மளோட பணத்த இன்வெஸ்ட் பண்ணல அப்டின்னா, இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கும். உதாரணமா அருண் அண்ட் அரவிந்த்ன்னு 2 பேர் இருந்தாங்க. அரவிந்த் என்ன பண்றாருன்னா, அவரோட சேலரி வந்ததும் செலவு போக பேலன்ஸ் அமௌண்ட்ட எஃப்டில போட்டு வச்சாரு. ஆனா அருண் ரொம்பவே இன்டெலிஜென்ட். ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி அவரோட அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறாரு. அவரு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு அமௌண்ட்ட 12 இல்ல 15 வருஷத்துக்கு உள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரு அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரால ஈஸியா ரிட்டயர் ஆக முடியும். அதனால அவரோட இன்வெஸ்ட்மென்ட்ட எஸ்ஐபியா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மாசம் 30,000த்துல அவரோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் ஆகுது. அத அப்படியே விடாம இயர்லி 10% ஸ்டெப் அப் பண்ணி, அவரோட இன்வெஸ்ட்மென்ட்ட கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே வராரு. அதனோட விளைவா 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு அப்படின்னு வச்சாலும், அவர் கையில இந்த இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1,00,00,000க்கும் மேல இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா இன்வெஸ்ட் பண்றதுனால சீக்கிரமா அவரால ரிட்டயர் ஆக முடிஞ்சது. இதுவே அரவிந்தோட கேஸ நம்ம பார்த்தோம்னா, அவரு பணத்த சேஃபா இருக்கணும்னு எஃப்டில போட்டு வச்சாரு. ஆனா எஃப்டில தர்ற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன விட கம்மியா இருந்ததுனால, அவரோட அமௌண்ட் அவரால குரோ பண்ண முடியல. ஸோ இப்படி தான் நம்மளும் சில இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்போ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க எல்லா விதத்திலயும் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி, அந்த பணத்த நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டென்ட்டா டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 5 மெயின்டெயின் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அடுத்ததா, இங்க நம்ம நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு, ஃபினான்ஷியலா நம்ம டிசிப்ளினா இருக்கிறதுல மாஸ்டர் ஆகணும். இத ஆத்தர் எப்படி சொல்றாரு அப்டின்னா, ஒரு விஷயத்த இந்த உலகத்துல ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா, அந்த விஷயத்த கன்டினியூஸா பண்ணணும் அப்படிங்கிறது, அத டிசிப்ளினா மெயின்டெயின் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அத யாரு ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ, அதாவது மேல சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸையும் யாரு ஒருத்தர் டிசிப்ளினா ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நம்ம நெறைய பேர பார்த்திருப்போம். அவங்களோட ரொட்டீனும், அவங்களோட டிசிப்ளினும் தான் அவங்கள இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆக்கியிருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, நாம அத பண்றதே இல்ல. மணிய ஸ்பெண்ட் பண்ணாலும், நாம அத கரெக்ட்டான விதத்துல ஸ்மார்ட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்ட்டா பட்ஜெட் போடணும். எக்ஸ்பென்சஸ எல்லா விதத்திலயும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும். நம்மளோட கடன் எதுவும் இல்லாம, நம்ம பணத்த குரோ பண்றதுக்கு ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.
இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் கன்டென்ட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க மைண்ட் செட்ட அப்கிரேட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர டிசைன் பண்ணுங்க. இது மைண்ட் டூ மில்லியன். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.